Hi friends, welcome to delicious home. இந்த தீபாவளிக்கு குண்டு குண்டு ஜூஸியான குலாப்ஜான் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது வந்து இன்ஸ்டன்ட் மிக்ஸ் இல்லாமல் unsweetened khoya வச்சு பண்ணியிருக்கலாம். இது பர்ஃபெக்டாக வரணும்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் வந்து நான் 1 கப் வந்து unsweetened khoya எடுத்திருக்கேன். 1 கப் மெஷர்மெண்ட்டு அதே அளவாக வச்சுக்கோங்க. எல்லாத்துக்கும் 1 கப் நான் ஸ்வீட்டன் கோயா எடுத்திருக்கேன். இது கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். ஸ்வீட் இல்லாத கோயான்ட்டு கேட்டால் நம்ம கடையில் வாங்கலாம். இப்போது அந்த கோயாவில் வந்து சின்ன சின்ன கட்டிகள்லாம் இருக்கும். அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த லம்ப்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா மாவு பிசைஞ்சிக்கணும். இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். லம்ப்ஸ் இல்லாமல் நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போது 1 கப் மெஷர்மெண்ட் கோயாவுக்கு நான் 1/4 கப் மைதா ஆட் பண்ணுறேன். இப்போ நம்ம மாவை ஃபுல்லாக பிசைஞ்சிட்டு நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணுறப்ப சின்ன உருண்டை நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா அது உடையாமல் வந்துச்சுன்னா கரெக்டான அளவில் நம்ம சேர்த்துருக்கோம். சப்போஸ் அது உடையிற மாதிரி இருந்துச்சுன்னா கூட ஒரு 2 ஸ்பூன் நீங்கள் மைதா ஆட் பண்ணிக்கலாம். பர்ஃபெக்டாக வரும். இப்போது நான் 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணுறேன். அப்போ தான் நல்லா பெருசாக வரும். பேக்கிங் சோடா வந்து ஆப்ஷனல் தான், விருப்பப்பட்டவங்க ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நான் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்சிங்கில் வந்து நான் 1/2 ஸ்பூன் கீ ஆட் பண்ணுறேன். கீ ஆட் பண்ணால் ரொம்ப குலாப்ஜான் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அப்போ தான் ஜூஸியாக இருக்கும். அந்த சிரப்பில் போடுறப்போ ரொம்ப ஜூஸியாக இருக்கும். நெய் நான் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கணும். ரொம்ப ஹார்டாக மிக்ஸ் பண்ணக்கூடாது, ரொம்ப சாஃப்டாக இருக்கணும். நம்ம அந்த மாவை தொட்டு பார்த்தோன்னா சாஃப்டாக இருக்கும். அந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். நம்ம கையோட பாமை வச்சு நம்ம வந்து மாவை பிசையக்கூடாது. இப்போது ஒரு பாத்திரத்தில் நான் வந்து சுகர் சிரப் ரெடி பண்ண போகிறேன். இப்போ சுகர் சிரப்புக்கு வந்து 1 கப் சுகர் எடுக்க போகிறேன். இப்போ 1 கப் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து தண்ணி எவ்வளோ ஆட் பண்ணணும்னா 1/2 கப்லேருந்து 3/4 கப் வரைக்கும் நம்ம தண்ணி ஆட் பண்ணலாம். நமக்கு வந்து ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சி வந்தால் போதும். நம்ம கையில் எடுத்து தொட்டு பார்த்தா பிசுன்னு இருக்கணும். அந்த கன்சிஸ்டன்சி தான் குலாப்ஜானுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். நல்லா கொதிக்கட்டும். சிரப் நல்லா கொதித்தோடனே ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ சிரப் நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் வந்து ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் வந்து ரோஸ் எசன்ஸ் ஊற்றுங்க. அது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் குலாப்ஜானுக்கு. நான் ரோஸ் எசன்ஸ் வந்து ஒரு 3 ட்ராப்ஸ் ஊற்றிருக்கேன். இப்போது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச அந்த மாவை குலாப்ஜானுக்கு உருண்டைகளாக பண்ணிக்கலாம். அது பண்ணுறப்ப வந்து ரொம்ப அழுத்தி நம்ம உருட்டக்கூடாது, மேலோட்டமாக தான் பண்ணணும். நான் பண்ணியிருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி பண்ணணும். அப்போ தான் பர்ஃபெக்டான ரவுண்டு வரும். ரொம்ப உங்களுக்கு ஹார்டாக இருக்காது குலாப்ஜானு. ரொம்ப அமுக்கி இது பண்ணிங்கன்னா உருட்டுனிங்கன்னா நல்லா இருக்காது, ஹார்டாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணுறது தான் கரெக்டான இது. இந்த மாதிரி எல்லா மாவையும் வந்து நம்ம உருண்டைகளாக ஒட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பாக ரவுண்ட் ஷேப்பாக அது உங்கள் விருப்பம். நான் எல்லாமே ரவுண்டாக தான் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த மாதிரி எல்லா மாவையும் நான் இந்த ஷேப்புக்கு உருட்டிக்கிட்டேன். மீடியம் சைஸாகவே உருட்டுங்க. ஏன்னா வந்து நம்ம ஆயிலில் போட்டால் கொஞ்சம் என்லார்ஜ் ஆகும், பெருசாகும். இப்போ ஆயில் நல்லா சூடாகிடுச்சு. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம குலாப்ஜானை பொரித்து எடுத்துக்கலாம். நான் ஒன்று போட்டு ஒரு 6-7 இதாக போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. ஒரே இதில் எல்லாத்தையும் போட்டு இது பண்ணாதீங்க. இதுக்கு முன்னாடி நம்ம போடுறதுக்கு முன்னாடி பிகினர்ஸ் வந்து கொஞ்சமாக ஒரு சில உருண்டையை எடுத்து எண்ணெயில் போட்டு பாருங்கள், பிரிஞ்சு வருதான்னு பாருங்கள். பிரிஞ்சு வரலன்னா நீங்கள் கரெக்டான அளவு இல்லைன்னு அர்த்தம். அப்படி பிரிஞ்சு வரலன்னா கரெக்டாக இருக்குது. பிரிஞ்சு வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொஞ்சமாக மைதா, அதாவது 2 ஸ்பூன் மைதா ஆட் பண்ணி திருப்பி எண்ணெயில் போட்டு பாருங்கள், கரெக்டாக வரும். இதுதான் கரெக்டான பக்குவம். இந்த அளவுக்கு பண்ணால் நம்ம கோயாவில் வந்து குலாப்ஜான் வந்து ஈஸியாக பர்ஃபெக்டாக பிகினர்ஸ் கூட ஈஸியாக பண்ணலாம். இது ரொம்ப ஈஸி. இது ரொம்ப டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இன்ஸ்டன்ட் மிக்ஸை விட இது தான் வந்து நீங்கள் ஸ்வீட் ஷாப்பில் கிடைக்கிற குலாப்ஜான் மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், பர்ஃபெக்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்ஸ்டன்ட் மிக்ஸ் வந்து உங்களுக்கு டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் ஆனால் இதை செஞ்சு பார்த்தீங்கன்னா அதை விட இது தான் உங்களுக்கு பிடிக்கும்.
இப்போது எல்லா இதையும் நான் உருண்டைகளையும் ஆயிலில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வருங்க. ஏன்னா வந்து குலாப்ஜான் உடனே வந்து டார்க் ஆகிடும், தீஞ்சு போன மாதிரி ஆகிடும், உள்ளே வேகாது, உள்ளே வந்து மாவு மாதிரி அப்படியே இருக்கும். நான் இப்போ வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணிக்கிறேன். பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து உடனே வந்து நம்ம சிரப்பில் போடக்கூடாது, பிஞ்சிரும். நம்மளுக்கு அந்த குலாப்ஜான்லாம் வந்து பிஞ்சு ஒரு மாதிரி கொலன்னு ஆகிடும். கொஞ்சம் நம்ம வந்து பிளேட்டில் எடுத்து ஆற வச்சுட்டு, கொஞ்சம் வெதுன்னு ஆற வச்சுட்டு, சிரப்பும் ரொம்ப ஹாட்டாக இருக்கக்கூடாது, அதுவும் மீடியமான ஹீட்டில் இருக்கணும். குலாப்ஜானும் மீடியமான ஹீட்டில் இருக்கணும். அப்புறம் தான் நம்ம சிரப்பில் ஆட் பண்ணணும். இப்போ அடுத்த பேட்ச் இதையும் நான் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கிறேன் ஆயிலில். பாருங்கள், எல்லா குலாப்ஜானையும் நான் ஃப்ரை பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து இதை வந்து நம்ம சிரப்பில் ஆட் பண்ணிக்கலாம். நான் எல்லா குலாப்ஜானையும் சிரப்பில் ஆட் பண்ணுறேன். ரொம்ப ஹீட்டாக இருக்காமல் பார்த்துக்கோங்க. வெதுன்னு சூடில் இருக்கணும். சிரப்பும் சரி குலாப்ஜானும் சரி நம்ம கையில் தொடுற அளவுக்கு ஹீட் இருந்தால் போதும். ரொம்ப ஹாட்டாக இருந்தால் குலாப்ஜான்லாம் வந்து ஒரு மாதிரி கொலன்ட்டு ஆகிடும், நல்லா இருக்காது. இப்படி போட்டால் தான் வந்து அந்த சிரப்பில் நல்லா ஊறி பார்க்க நல்லா ஜூஸியாக இருக்கும். அந்த சிரப்பும் நல்லா உள்ளே இறங்கியிருக்கும். இப்போ நான் எல்லாம் ஃப்ரை பண்ண குலாப்ஜான் எல்லாத்தையும் நான் வந்து சிரப்பில் ஆட் பண்ணிட்டேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பர்ஃபெக்டான நல்லா ஜூஸியான ஸ்பாஞ்சியான குண்டு குலாப்ஜான் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த தீபாவளிக்கு இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஜூஸியாக இருக்கும், உள்ளேயும் நல்ல சிரப்பு இறங்கி ரொம்ப சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும். ஈஸியாக நம்ம இது பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். நிறைய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். இந்த தீபாவளிக்கு இந்த குலாப்ஜானை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள்.